பேரறிஞர் அண்ணாவின் இதயக்கனி தமிழ்நாட்டில் 3 முறை தொடர்ந்து முதலமைச்சராக பதவி வகித்து இன்றும் மக்கள் மனங்களில் வாத்தியாராக வாழ்ந்து கொண்டிருக்கும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 38வது நினைவு நாளில் உறுதிமொழி ஏற்றிருக்கிறார்கள் அதிமுகவின் ரத்தத்தின் ரத்தங்கள். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவை வெற்றி பெற செய்து ஆட்சி கட்டிலில் அமர வைப்பது ஒன்றே இனி நம் குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்று உறுதி பூண்டிருக்கிறார்கள். புரட்சித் தலைவர் வழியில் புரட்சித் தலைவி அம்மாவின் ஆசியோடு புரட்சித் தமிழர் எடப்பாடியார் தலைமையில் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடித்து திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று ஒவ்வொரு அதிமுக தொண்டர்களும் தங்கள் உள்ளங்களில் உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக பாடுபடுவது ஒன்றையே தன் குறிக்கோளாக கொண்டு அஇஅதிமுகவை வழிநடத்திய புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவி ஆகியோரின் கனவை நினைவாக்க களத்தில் இறங்கி தேர்தல் பணி செய்ய அழைப்பு விடுத்திருக்கிறார். இப்படி அரும்பாடுபட்டு பெரும் வெற்றிதான் அதிமுகவை உருவாக்கி நல்வழிப்படுத்தி வளர்த்தெடுத்த நம் தலைவர்களுக்கு நாம் செலுத்தும் புகழஞ்சலி எனும் விதமாக 2026 தேர்தலுக்காக அதிமுகவின் ரத்தத்தின் ரத்தங்களை உற்சாகப்படுத்தியும் இருக்கிறார். மறைந்து சுமார் 38 ஆண்டுகள் ஆகிவிட்ட போதும் இப்போது வரை தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் பெயர் புகழ் நிலைத்து நிற்கிறது என்றால் தமிழ்நாட்டு மக்களின் நலன் ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு இயங்கிய அதிமுக தலைவர்களின் அர்ப்பணிப்பு உணர்வுதான். அப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு உணர்வு கொண்ட தலைவர்களுக்கு அதிமுக தொண்டர்கள் 2026 வெற்றியை காணிக்கையாக்க அவர்களின் கனவுகளை நிறைவேற்ற எப்படி தயாராக போகிறார்கள்? எம்ஜிஆரின் ரத்தத்தின் ரத்தங்களை வழிநடத்தும் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியின் தலைமையில் வரும் 2026 தேர்தலில் அதிமுக தொண்டர்கள் உற்சாகமாக பணியாற்ற தயாராகிவிட்டார்கள். புரட்சித் தலைவரின் கனவை நிறைவேற்ற அதிமுக தலைமை என்னென்ன வியூகங்களை வகுக்கப் போகிறது, அதிமுக தொண்டர்கள் என்னென்ன வகையில் தேர்தல் களப்பணி ஆற்றப் போகிறார்கள் என்று அலசி ஆராய விளைகிறது இன்றைய நியூஸ் ஜே உரிமைக்குரல் நிகழ்ச்சி.